தாவேகா அரசு பொறுப்பேற்றதுல இருந்தே குறிப்பா முதலமைச்சர் விஜய் வந்து பத்திரிகையாளர்களை பார்க்கவே இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு வகையில ஏற்றுக்கொண்டாலும் அது அவரோட விருப்பம். ஆனா அவர் வச்சிருக்கிற பொறுப்பு முதலமைச்சர்ன்ற பொறுப்புக்கு பத்திரிகையாளர் பார்க்கணும்னு பலர் அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் தான். இருந்தாலும் அவர் பார்க்கணும்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா பத்திரிகை தமிழகத்தில் ஊடகத்துறை, பத்திரிகை துறை தனது மாண்பை கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. கெடுத்துவிட்டது. மாண்பு கெட்டுவிட்டது. அதனாலதான் முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை பார்ப்பதை தவிர்க்கிறார். பத்திரிகையாளர்கள் நெறியோடு பெரும்பாலான பத்திரிகையாளர்கள், பெரும்பாலான ஊடகங்கள் கடந்த காலங்களில் இருந்து இப்போது வரைக்கும் பெரும்பாலான ஊடகங்கள் வந்து ஒரு நெறியோட நடந்துக்கல. அதோட வெளிப்பாடு தான் இப்போ மக்களுக்கும் சரி, ஆட்சியாளர்களுக்கும் சரி பத்திரிகை ஊடகங்கள் மீதான நம்பிக்கை அற்று போயிருக்கின்றது. அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாகத்தான் நேற்று மாலை முதல் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான கருத்து என்று ஒரு போலீஸ் விசாரணை, ஒரு காவல்துறை விசாரணையை கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு பண்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன் சிஎம் ஜோசப் விஜய் பத்திரிகையாளர்கள் பார்க்க மாட்டாங்க? பத்திரிகையாளர்கள் கடந்த காலங்களில் என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க? பத்திரிகையாளர்கள் சில அரசியல் கட்சியோட அடியாட்கள் மாதிரி, அடியாட்கள்லாம் அடிச்சு காலி பண்ணி அந்த மாதிரியான கூலிப்படை மாதிரியான வேலையில இது ஒரு கைண்ட் ஆஃப் கூலிப்படை டிஃபேம் பண்றது. ஒரு டார்கெட் செய்யப்பட்ட தலைவரை அல்லது ஒரு கட்சியை டிஃபேம் செய்வதை காலங்காலமாக தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா பார்க்கலாம். இது ஆரம்பிச்சது வந்து விஜயகாந்த்ல. விஜயகாந்த் கட்சி தொடங்கி முதல் முறையா கூட்டணி வச்சப்போ, அதிமுகவோட கூட்டணி வச்சப்போ இந்த இந்த வேலைகள் தொடங்குச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ நானுமே கூட அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கேன்றதை நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு முதல் முறையா தேமுதிக கூட்டணி வச்சப்போ நான் அந்த பிரஸ் மீட்ல போய் அவரு கட்சி ஆரம்பிச்சப்போ நாங்க மக்களோடும் தெய்வத்தோடும் தான் கூட்டணின்னு சொல்லி தனியா நின்னாங்க. அப்புறம் அடுத்த தேர்தல்ல அதிமுக, கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகளோட கூட்டணி வச்சப்போ அது சம்பந்தமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நான் அப்ப கபரிப்பட்டு மக்கள் தொலைக்காட்சியில் இருக்கேன். அப்பதான் பயிற்சி பத்திரிகையாளர். பத்திரிகை பிரஸ் மீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க எங்களோட சீனியர்ஸ்க்கு கால் பண்ணி, சார் எனக்கு என்ன கேள்வி கேட்கலாம், எனக்கு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்றத கேட்டுப்போம். என்ன நடந்திருக்கு அப்படின்றத, இந்த மாதிரி விஜயகாந்த் பிரஸ் மீட்டுக்கு போறோம், நாங்க என்ன கேட்கலாம் அப்படின்னு. அப்ப எங்களுக்கு சொல்லப்பட்ட கேள்விகளை நாங்க அங்க கேட்கிறோம். நான் அப்ப கேட்கிறேன், சார் தெய்வத்தோடவும் மக்களோடவும் தான் கூட்டணின்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு கம்யூனிஸ்ட் அதிமுக கூட்டணி போறீங்களா ஏன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். அவர் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சோடனே அங்க நூல் பிடிச்சாங்க எதிர்கட்சிகள். அதாவது தேமுதிக வலிக்கிறோம்னு நினைச்ச அந்த கட்சிகள் அங்க நூல் பிடிச்சாங்க. ஓகே, இவர் ப்ரோவோக் ஆகுறாரு. சோ இதையே தொடர்ச்சியா பண்ணி ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் பண்ணி அவரோட அந்த இமேஜ் அப்படியே டேமேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும், குறிப்பா பாஜகவை சேர்ந்த தலைவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இது நடக்கும். திமுகவை சார்ந்தவர்கள்ட்ட கேட்கிற கேள்விகளுக்கும் அதே இது போன்ற தேமுதிக அல்லது பாஜக இன்னும் சில கட்சிகள் கிட்ட கேட்கிற கேள்விகளுக்கும் பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது விதைக்கப்பட்டிருக்கு. தெரியாத இளம் பத்திரிகையாளர்கள் தெரியாம நாங்க கேள்வி கேட்கிறோம், எங்களுக்கு கேள்வி கேட்கிற உரிமை இருக்குன்ற பட்சத்துல அவங்களை ப்ரொவோக் பண்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு அவங்களை டிஃபேம் பண்ண, அவங்க பண்ற ரியாக்ஷன் வச்சு அவங்களை டிஃபேம் பண்றது ஒரு வேலையாவே வச்சுட்டு இருந்து பலரை இப்படி டிஃபேம் பண்ணிருக்காங்க. குறிப்பா அண்ணாமலை எல்லாம் பாத்துங்களேன், மத்த பிரஸ் மீட்டுகள் ஒரு மாதிரி இருக்கும். அண்ணாமலை இப்பெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறதுனால கொஞ்சம் அப்படியே இதாயிட்டாங்க. இருந்தாலும் தொடக்க காலங்களில் பாருங்களேன், அவங்க கேள்வி கேட்கிற கேள்வியில அவங்க அப்படியே டென்ஷன் ஆகி ப்ரோவோக் ஆகி இது பேசுவாங்க. அது அவங்க மேலே தப்பு இருக்கு. கலைஞர்லாம் எந்த மாதிரியான கேள்வி வந்தாலும் அடிச்சு சிக்ஸர் அடிக்கிற மாதிரி கேட்பாரு. நாங்களே என்னோட பர்சனல் அனுபவத்திலேயே சில கேள்விகள் கேட்கும்போது, குறிப்பா 2G விவகாரத்துல ஆராசா கனிமொழி ஜெயில இருந்து முதலே வந்துட்டாங்க. கனிமொழி ரிலீஸ் ஆகி வரும்போது பயங்கரமான பிரம்மாண்டமான வரவேற்பெல்லாம் வழங்கப்பட்டுச்சு. ஆராசா வரும்போது திமுக சார்பாக பயங்கர பிரம்மாண்டமான வரவேற்பெல்லாம் வழங்கல. ஏன்னா ஏர்போர்ட்ல இருந்தே கனிமொழி எல்லாம் வரவேற்று வந்தாங்க. ஆராசா வரும்போது அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. சோ அன்னைக்கு ஆராசா ரிலீஸ் ஆகி அறிவாலயத்துல வந்திருந்தப்போ அன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள், கலைஞர் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட் அப்போ நான் கேள்வி கேட்டேன், சார் கனிமொழி அவங்க ரிலீஸ் ஆகி வந்தப்போ இவ்வளவு பிரம்மாண்டமான வரவேற்பெல்லாம் தந்தீங்க, ராசா அவர்கள் ரிலீஸ் ஆகி வரும்போது நீங்க இந்த மாதிரி பிரம்மாண்டமான வரவேற்பெல்லாம் தரலையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரொம்ப தெளிவா, அவர் டென்ஷன் ஆகல. பத்திரிகையாளர்கள் இதுவரை கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தீர்கள், இப்போது கலகம் செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்று நம்ம மேலேயே அதை திருப்பி பண்ணி, அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் அந்த மாதிரி பண்ண முடியாது. சோ வைகோ நிறைய இடத்துல சொல்லுவாங்க பத்திரிகையாளர்களை பார்த்து, டோன்ட் ட்ரை டு புட் யுவர் வேர்ட்ஸ் இன் மை மவுத் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அது சிலர் மூத்த பத்திரிகையாளர்கள் அதை ஹேண்டில் பண்றாங்க, சிலருக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியல. அதை அட்வான்டேஜா வச்சுட்டு அதே டயத்துல திமுக காரங்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கும் அல்லது மற்ற செல்வாக்கானவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிற விதத்திற்கும் இன்ன பிற அரசியல் கட்சி தலைவர்கள், அண்ணாமலை ஆகட்டும், பாஜக தலைவர்கள் ஆகட்டும், பாமக தலைவர்களாகட்டும், இன்னும் சின்ன சின்ன கேள்வி கேட்கிற விதத்துக்கும் அந்த ஆட்டிடியூட் சொல்லுவாங்க, அந்த துணிக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ தொடர்ச்சியா இப்படி பண்ணி ஒரு சிலரை டார்கெட் பண்ணி அதை டிஃபேம் பண்ணி அவங்களுக்கான அவப்பெயர்களை கொண்டு வருது, அவங்களோட இமேஜை ஸ்பாயில் பண்றதுன்னு பல கடந்த காலங்கள் இது நடந்திருக்கு. இது ஒரு டூல் ஆயிடுச்சு. குறிப்பா கடந்த 10 வருஷத்துல இது ஊடகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட நோக்கங்களுக்காகவோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அடியாட்கள் போல செயல்பட்டு இருக்காங்க. அதோட விளைவுகள் தான் மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் கட்சிகள் மத்தியிலும் சரி, அரசியல்வாதிகள் மத்தியிலும் சரி, பொது வழியில ஊடகங்கள் மீதான, பத்திரிகையாளர்கள் மீதான நம்பிக்கைகள்
குறைஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கான முக்கியத்துவம், நம்பகத்தன்மை குறைஞ்சு போயிருக்கு, முக்கியத்துவம் குறைஞ்சு போயிருக்கு. அதனாலதான் என்னவோ பத்திரிகையாளர்களை தொடர்ந்து திரு ஜோசப் விஜய் பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடத்துறத அவாய்ட் பண்ணிட்டே வராரு. அது ஒரு வகையில நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு சீமான் எடுத்துக்கோங்களேன், சீமான் எல்லாம் ரொம்ப ப்ரொவோக் பண்ணி பேசுவாங்க. பட் அவர்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் இன்னும் கேளு, இன்னும் கேளு, இன்னும் கேளுன்னு. பட் அது எல்லாராலையும் பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் தயாராகவும் இல்ல. ஏன்னா ஒருவேளை விஜய் பத்திரிகையாளர் சந்திப்புல டிஃபேம் எப்படி என்ன என்ன கேட்பாங்கன்னு தெரியல. அவமானப்படுத்தணும்னு நினைச்சா என்ன வேணாலும் கேட்கலாம். அதுக்கு இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, 2 நாள் முன்னாடி கூட வைகோ பிரஸ் மீட்ல ரொம்ப ஒரு இதாச்சு. ஏன்னா பத்திரிகையாளர்கள் அவங்களோட எல்லைக்குள்ள உட்கார்ந்து கேள்விகளை நிறுவனமே ஒழிய ஒரு கட்சிக்காரங்க மாதிரியோ இல்ல என்ன வேணாலும் கேட்கலான்றது, என்ன வேணாலும் கேட்கலாம். கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. பட் அதை எப்படி கேட்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு. நீங்க ஜெயலலிதா கிட்ட ஒரு மாதிரியும், கலைஞர் கிட்ட ஒரு மாதிரியும், வைகோ கிட்ட ஒரு மாதிரியும் கேட்கிற அந்த வித்தியாசங்கள் தான் இங்க சுட்டிக்காட்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்றது ஜனநாயக விரோத செயல்களுக்கு துணை போகுது அப்படின்றதுதான் இப்போ பிரச்சனையே. குறிப்பா இந்த புதிய தலைமுறை செய்தியாளர் விஜயனோட இதை எடுத்துக்கோங்களேன். ஒரு எம்எல்ஏவை சட்டமன்றத்தில் நடைபெற இருக்கின்ற ஒரு சபாநாயகர் மீதான வாக்கெடுப்பு, நம்பிக்கை வாக்கெடுப்புல கலந்துக்காம இருக்கிறதுக்கு பல எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் பேசுறதா ஒரு இதா இருக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட அது தொடர்பா தலைமறைவா இருக்கிறதாகவும் தகவல்கள், செய்திகள் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அது தொடர்பா ஆதாரங்களோட சிலரை கைது செஞ்சு விசாரணைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில கிடைத்த சில தகவல்களின் அடிப்படையிலும் தரவுகளின் அடிப்படையிலும் பத்திரிகையாளர் திரு விஜயன் அவர்களிடம் காவல்துறை விசாரணை நடத்துது. இதை போய் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானது, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது கட்டமைக்கிறதுன்றதுலயே எவ்வளவு பெரிய உள்நோக்கம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஏனோ பெரும்பாலான பத்திரிகையாளர்களுக்கு இந்த அரசு பிடிக்கல. திரு ஜோசப் விஜய் முதலமைச்சரானதை ஏத்துக்க முடியல. நான் பேசுனதுல இருந்தே எனக்கு தெரியும். நான் பேசின கொஞ்சம் பேர் கூட எப்படி அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, அதெல்லாம் முடியாது, இவங்க தான் இருக்கணும்ன்ற ஒரு கட்டம், ஒரு அது என்ன சொல்றது, பழக்கப்பட்ட இதுன்ற மாதிரி. ஒன்னும் ஏடிஎம் கேட்கணும், இவங்க தானே ஆட்சி செய்யணும். அதாவது நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தான் ஆட்சி செய்யணும், இவங்க யாருன்னே தெரியாதவங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து அமைச்சர்கள் ஆயிட்டாங்க அப்படின்றது, எம்எல்ஏக்கள் ஆயிட்டாங்க அப்படின்றத இவங்களாலுமே ஏற்றுக்க முடியாம இருக்கேன். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து ஊருக்காரங்க, நம்ம பக்கத்து தெருக்காரங்கன்னு சாமானியர்களா நம்மள மக்களோட மக்களா இருந்தவங்க பதவிகளுக்கும் அதிகாரத்துக்கும் வர்றதை இவங்களே விரும்பாம இருக்காங்க. அதுதான் இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பா பத்திரிகையாளர் மணி, மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பேசும்போது அடிக்கடி சொல்லுவாரு, தொங்கு சதிகள், திமுகவின் தொங்கு சதிகள், அறிவாலயத்தின் அல்சிஷன்கள் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் சாடுவார். அது நிஜம்தான். அவரும் அது கோபத்துல சொல்றதுல, அது ஒரு வகையான ஒரு இயலாமையில சொல்றதா, ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்றதா. எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் இருக்கணும். நம்ம கொள்கைகள் வேற, நம்ம விருப்பங்கள் வேற, நம்ம வெறுப்புகள் வேற. பத்திரிகையில அதை காட்டக்கூடாது. நீங்க ஒரு பிரஸ் மீட்டுக்கோ இல்ல ஒரு இதுக்கோ போறீங்க அப்படின்னா நம்மளோட வெறுப்புகளை ஓரமா வச்சுட்டு சமுதாயத்துக்கு என்ன தேவை, இவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுனால அவங்க சொல்ற பதிலால இங்க என்ன உண்மைகள் வெளிவர போகுது அப்படின்றதுதான். ஒருத்தங்களை டிஃபேம் பண்றது பத்திரிகை தொழில் கிடையாது, பத்திரிகை அறம் கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளாகவே பெரும்பாலான, நான் எல்லாத்தையும் சொல்ல, இப்பவும் அறநெறி தவறாம சின்சியரா ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கிற பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, நான் அவங்களை குறிப்பிடல. ஆனால் பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் அறநெறி தவறி மற்றவங்களோட கைப்பாவைகளா செயல்பட ஆரம்பிச்சு அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய டாஸ்க், வெளியிலிருந்து வர வேற அரசியல் கட்சிகள் இருந்தோ ஏதோ ஒரு இதுல இருந்து வரக்கூடிய அந்த டாஸ்க்குகளை செயல்படுத்துறதுல மும்முரமா இருக்காங்க. குறிப்பா நான் எல்லாம் யாரை பார்த்து இதழியல் கத்துக்கிட்டனும், பத்திரிகை ஊடகவியல் கத்துக்கிட்டனும், ஜேர்னலிசம் கத்துக்கிட்டனும், அவங்க எல்லாருமே இப்போ பத்திரிகையாளராக அவங்க எழுதிட்டு இருக்கும்போது செம சூப்பரான பத்திரிகையாளராக இருந்தாங்க. அவங்க களத்துல செயல்பட்டு இருந்தப்போ செம சூப்பரான பத்திரிகையாளராக இருந்தாங்க. அவங்க நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருந்தப்போ நடுநிலையா நேர்மை தவறாத பத்திரிகையாளர்களாக இருந்தாங்க. ஆனா மெல்ல 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 காட்சிகள் மாறுது, அதிகாரங்கள் போறாங்க, அவங்களும் மேல போறாங்க, எடிட்டர்ஸ் ஆகுறாங்க. எடிட்டர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சில அஜெண்டாஸ் வருது, அதை அவங்க பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. நிலைமையும் அப்படிதான் இருந்தது. முன்பெல்லாம் அதிமுக ஆட்சி ஆகட்டும், திமுக ஆட்சி ஆகட்டும், நீங்க ரொம்ப எகெயின்ஸ்டா இருந்தீங்கன்னா நம்மளோட பொழப்பே இல்லாம போயிடும். தட் மீன்ஸ் சேனல் எல்லாம் இரிட்டேட் பண்ணிடுவாங்க. சோ அதுக்காவது சில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா கடந்த அதிமுக ஆட்சியில அது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சு. இவங்களோட நோக்கங்கள் வேற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா என்னோட சந்தேகம் தான், ஐம் நாட் ஷுர், பெரும்பாலான ஊடக ஆசிரியர்கள், அந்த டாப் பொசிஷன்ல இருக்கிற எடிட்டர்ஸ் எல்லாம் எம்பி ஆயிலான்ற வாய்ப்புகள்லாம், அதாவது கனவுகள், ஆசைகள்லாம் வளர்த்துட்டாங்க. நம்ம இப்படியே செயல்பட்டு இருந்தோம்னா நம்ம தான் அடுத்ததா ஒரு எம்பி ஆயிடலாம். ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ரவி பெர்னாட் பத்திரிகையாளர், அவரை எம்பி பண்ணாங்க சிஎம், முன்னாள் சிஎம் ஜெயலலிதா. சோ அந்த மாதிரி பலருக்கும் இருக்கலாம். ஏன் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம அப்படியே இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா பலரோட கனவு, அதாவது திமுக மட்டும் தோற்று வீட்டுக்கு போகல, பலரோட அரசியல் என்ட்ரி கனவுகளே, எம்பி ஆகிற கனவுகளே கூட தகர்ந்து போயிருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இப்படி. நீங்க குறிப்பா பாருங்களேன், ஒரு 6-7 சீனியர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க. அந்த 6-7 சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் ட்விட்டர்ல, எக்ஸ்ல விதைப்பாங்க. அந்த விதைக்கிறது தான் அடுத்தடுத்த சில மணி நேரங்கள்ல அப்படியே மெல்லமா பூரம் பரவ ஆரம்பிக்கும். விவரம் தெரியாத இளம் செய்தியாளர்கள் ரொம்ப கோபம், அது எப்படி பத்திரிகையாளர்களை நீங்க விசாரணை செய்யலாம், பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படி அப்படின்னு. ஆனா உண்மையை புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம்னு ஒரு தனி சட்டமோ இதுவோ இல்ல. வி ஹேவ் சம் பிரிவிலேஜஸ். சாமானிய மக்களுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேச்சுரிமை தான் நமக்கான உரிமை. அதே மாதிரி அக்சஸ் த இன்ஃபர்மேஷன், கோர்ட்டுக்கு போறதும் சரி, இப்போ காவல் நிலையங்கள், அரசு அதிகாரிகளை பார்க்கறது அப்படின்றது நமக்கான பிரிவிலேஜஸ். மற்றபடி நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தனி சட்டங்கள் கிடையாது.
சோ சாமானிய மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுரிமை தான் பத்திரிகையாளர்களுக்கான சுதந்திரமும். அதை நம்ம சீரியஸா பண்ணிட்டு இருக்கோம். பத்திரிகை அப்படின்றது ஜனநாயகத்தின் 4வது தூணுனா, அந்த ஜனநாயகம் காக்கப்பட தான் வேலை செய்யணும். ஜனநாயக விரோதமா குதிரை பேரங்கள் நடக்கும்போது, அதற்கு துணையாகவோ, இல்ல அந்த சமயத்துல அது நடந்திருந்தாலும், அத ஒரு செய்தியா கூட வெளியிட்டு இருந்திருக்கலாம். ஒரு பத்திரிகையாளரா நம்ம என்ன பண்ணுவோம், நான் இதெல்லாம் பேசினேன், இந்த மாரி பேரம் நடந்துட்டு இருக்கு, இதான் செய்தி அப்படின்னு செய்திக்காக பேசி இருந்தா ஓகே. ஆனா, அதுல ஏதோ ஒரு ஆட்சேபகரமான விஷயங்கள் இருக்கு. அதுல அவங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குமா? அந்த சைமல்டேனியஸா அந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அது அந்த கான்வர்சேஷனோட உண்மையின் தன்மை என்னன்னு நமக்கு தெரியாது. அது காவல்துறை தான் விளக்கணும் அல்லது அ புலனாய்வு பத்திரிகையாளர்கள் தான் அதை வெளிக்கொண்டு வரணும். மாறாக இந்த அரசிற்கு ஒரு அவப்பெயரை உண்டு பண்ற மாரி, அரசிற்கு ஒரு ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை உண்டு பண்ற மாரி, இந்த அரசு பத்திரிகையாளர்களுக்கு எதிரான அரசு அப்படின்ற மாதிரியான பிம்பங்கள சூட்ட நினைக்கிறது வந்து நிஜமாவே ஏற்றுக்கொள்ள முடியாத பத்திரிகை அறநெறிக்கு எதிரான ஒரு விஷயம் தான். ஏன்னா